வாங்க. இன்ஸ்பெக்டர் ஏகம்பவானன், இவங்க எஸ்ஐ திரிபுரசுந்தர். இவங்க 2 பேரும் டெல்லி என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்காங்க. மிஸ்டர் கிரீஷ் ஐயர், மிஸ்டர் ஜெகதீஷ் குமார் மல்ஹோத்ரா. ஹலோ. ரீசெண்டா ஸ்விஸ் பேங்க்ல பணம் போட்டவங்களோட லிஸ்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணதை நீங்க நியூஸ் பேப்பர்ல பார்த்திருப்பீங்க. எஸ் சார், 20 பேரோட லிஸ்ட். யூ ஆர் ரைட். அதுல 19 பேர் நோன் பிசினஸ் மேன் அண்ட் வெரி பிக் ஷாட். இது மாதிரி எந்த பேக்ரவுண்டுமே இல்லாத ஒருத்தர் சென்னையில சின்னதா டிராவல் ஏஜென்சி வச்சு நடத்துற ரவி கே மணி, அவர் பேரும் இந்த லிஸ்ட்ல இருக்கு. யார சொல்றாருன்னு தெரியுதா? நம்ம மைக்ரோசிப் ரவிய. சார், அவர் பேர்ல ஸ்விஸ் பேங்க்ல 1200 கோடி ரூபாய் டெபாசிட் இருக்கு. அது எங்க இருந்து வந்தது, அவர் எப்படி சம்பாதிச்சாருங்கிற டீடைல்ஸ் எங்களுக்கு வேணும். அந்த என்கொயரிக்காக நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். சாரி டு சே திஸ், நேத்து நைட் ரவி கஸ்டடியில இருந்து தப்பிச்சிட்டார். வாட்? இட்ஸ் a black mark on our department. சாரி சார். சரி, உடனே அந்த கிரிமினலை பத்தி எல்லா டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணுங்க. அவனை பிடிக்கிறதுக்காக ஸ்பெஷல் போலீஸ் ஃபோர்ஸை ரெடி பண்ணுங்க. ஓகே சார். எஸ் சார். பாய் சார். தேங்க் யூ சார். பீலா ரவின்னு சொல்லிட்டு இருந்தோம். கடைசி நம்ம தான்டா ஒன்னா நம்பர் ஃபுல்லா இருந்திருக்கோம். ரவி கே மணி இவ்வளோ பெரிய கம்பெனி ஓனராடா நம்ம ஃப்ரெண்டு. நம்பவே முடியல. கொன்னதுக்காகத்தான் எவனோ என்ன பழி வாங்குறான். யாரவன்? யாரு? யாரு? யாருங்க? யாருங்க நீங்க? எங்க கேட்டா இருக்க? எப்படிங்க? நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் சாதனாவுடைய ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு. விஷயம் தெரிஞ்சு ஆஸ்திரேலியால இருந்து வந்திருக்கேன். இப்படி விட்டுட்டீங்களே. விதிப்பா, எல்லாம் விதி. யாரோ ஒரு லூசு பையன் கேவலம் ஒரு போனுக்காக என் பொண்ணு குத்தி கொலை பண்ணிட்டான். அவ யாருக்குமே எந்த கெடுதலுமே பண்ணதில்லை. இருக்கிற வரைக்கும் நிறைய நல்ல மனுஷங்களை சம்பாதிச்சு வச்சு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டா. இப்ப பாரு, நீ வெறும் ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு தான். நீ வந்து விசாரிக்கிற. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து விசாரிக்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் கூட பெருசா தெரியல. ஆனா அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த ஒரு டாக்டர் மிஸ்டர் அருண் போஸ், அந்த மனுஷன் நில கொலைஞ்சு அப்படியே வீட்டோட முடங்கி கிடக்குறாரு. இதெல்லாம் நினைக்கும் போதுதான் இப்படி யாரும் வாங்கிட்டு வருவா? போடா போய் தீப்பிட்டு எடுத்துருவா. குணா சொல்லு. டாக்டர், அந்த பாம்பு கண்ண ரவி அட்டூமட்டியில பார்த்தேன். என்ன துரத்திட்டு வந்தான். நான் தப்பிச்சிட்டேன் டாக்டர். ஏய்,
ஏய் ரவி, எங்க இருக்க? ஏய், நீ கொடைக்கானல் வந்திருக்கிறது எனக்கு தெரியும். எங்க இருக்க சொல்லு. ஏய் ரவி, நீ இங்க வந்திருக்கிறது எனக்கு தெரியும். எங்கடா இருக்க? நீதானா காதுக்குள்ள கொட்டா கொட்டா கொடஞ்சி என்ன கண்ணாமூச்சி ஆட்டம் காட்டும் நீதானா? யார் யாரி எல்லாரையும் நம்ப வச்சு மென்டலாக்குற என்னையே மென்டலாக்கி ரோட் ரோட அலைய வச்சியா? ஸ்மூத்தா போயிட்டு இருந்த என் லைஃப்ல புகுந்து என்ன ஆட்டு 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 ஆட்டி யார் யாரி யார் யாரி? இது வேணுமா? இது வேணுமா? நிறுத்தியா ஒரு டெக்னாலஜி நாடகத்தை. என்னை பத்தி உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. என் காதுக்குள்ள சங்கூதிட்டு இருக்கும்போது நினைச்சேன் நீ யாரு 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 யாருன்னு. ஒரு டாக்டர் எனக்கு எதிரியா? அவன் கூட ஒரு 2 நாள் பழகிருப்பேன். உனக்கு இல்லையா? உனக்கு அவனுக்கு என்ன சம்மதம்? நீ யாரியா? நீ ஏன் லைஃப் கூட வந்த? நீ யாரியா? டேய், ஒரு அப்பாவி பொண்ணு பாதிக்கப்பட்டா அவளுக்காக பழி வாங்குறதுக்கு அவளுக்கு உறவு முறையா இருக்கணும் அவசியம் இல்லடா. அவளை லவ் பண்ணி இருக்கணும் கட்டாயம் இல்ல. டேய், அவன் மத்தவங்க லைஃப்ல அன்பு காட்டி அவளை மறக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டு போயிருந்தா கூட போதும்டா. அந்த மாதிரி கிரிமினல்ஸ்க்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏதோ ஒரு விதத்துல சம்பந்தம் இருக்குடா. நீ ஒருத்தனை பாதிச்சா அது இந்த உலகத்துல இருக்க அத்தனை பேரை பாதிக்கும்டா. இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கு, ஒரு லட்சியம் இருக்கு. இயற்கையா மரணம் அடைய வரைக்கும் நிம்மதியா வாழ உரிமை இருக்கு. ஆனா அதை சதைக்க எவனுக்குமே உரிமை இல்லடா. உங்க சந்தோஷத்துக்காக இன்னொருத்தரை பலிகடாக்கிறதுக்கு உங்களுக்கு எவன்டா உரிமை கொடுத்தான்? நீங்க பாட்டு கொள்ளை கற்பனை பண்ணி செஞ்சுட்டு போயிடுவீங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு தவறையும் ஒவ்வொரு சந்தர்ப்பம் உங்களை பழி வாங்க காத்துட்டு இருக்குன்னு மறந்துடுறீங்களாடா? விஷயத்துல உன்னை பழி வாங்க காத்துட்டு இருந்த அந்த சந்தர்ப்பம் நான் தான்டா. You are a born criminal. நீ உயிரோட இருக்கவே கூடாது. என் கையால நான் உன்னை சாகடிப்பேன். நீ துடிச்சு சாகும்.
நீங்க எல்லாரும் என்ன அப்படி இப்படி நினைச்சிட்டீங்கல்ல, இப்ப புரிஞ்சுதா? நான் இப்படி எப்படி இப்படி சின்ன வயசுல இருந்து என் கண்ணில் கண்ணீர் வந்தா என்னால தாங்கிக்கவே முடியாதுங்க. என்னை பார்த்தா எனக்கே பாவமா இருக்கும். நான் சந்தோஷமா இருக்கணும்னா அதுக்கு பணம் வேணும்னு எனக்கு அப்பவே புரிஞ்சுது. அந்த பணத்துக்காக அடிபட்டு மிதிப்பட்டு சீப்பட்டு சிட்டாப்பிட்டாப்பட்டு அவனை மிதிச்சு இவனை மிதிச்சு அட்டக்கடிச்சு மட்டக்கடிச்சு மனுஷனை கடிச்சு அதை பிடிச்சு இதை பிடிச்சு மேல வந்தா என்ன கெட்டவன் சொல்வீங்க? கெட்டவனா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? கெட்டவனா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ரொம்ப கஷ்டம். கெட்டவனா இருக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். இவ்வளவு கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு என்ன நான் சந்தோஷப்படுத்திக்கிட்டா என்ன ஈஸியா கெட்டவனை முத்திர குத்துருவீங்க. ஹலோ, ஆக்சுவலா நான் ரொம்ப நல்லவங்க, சத்தியமாக. ஓகே ஓகே ஓகே, இல்லைன்னா என்ன சொல்லுவீங்க? சுயநலவாதின்னு சொல்லுவீங்க. யோ, பசிச்சா எனக்கு தானே பசிக்கும், அடிச்சா எனக்கு தான் வலிக்கும். அப்புறம் எதுக்கு உன் பசிக்கு நான் கவலைப்படணும்? உனக்கு வலிச்சா நான் அழணும். இந்த உலகத்துல நான்கிறது நான் மட்டும்தான். நீ நானா ஆகவே முடியாது. Am I right? 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 நீங்களா இருக்கணும்னா என்ன பண்ண என்ன பண்ண என்ன பண்ண பண்ணுட்டா. நீங்களா இருக்கணும்னா என்ன பண்ண என்ன பண்ண என்ன பண்ண பண்ணுட்டா. என்ன பண்ண பண்ணுட்டா என்ன பண்ண பண்ணுட்டா. என்ன பண்ண 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 பண்ணுடா. என்ன பண்ண பண்ணுடா. நியாயம் தர்மம் நீதி நேர்மை சோத்துக்கு உதவாது. நெருப்பை பிடித்து கட்டிட எங்கும் கயிறுகள் கிடையாது. எங்கும் கெட்டவன் சுகமாய் வாழும் தேசம். காசை எடுத்து வீசிப்பார் அந்த கல்லறை கூட பேசும். நல்லவனாக இருந்தால் ஊரே உன்னை கேசும். கெட்டவனாக இருந்தால் ஊரே புகழ்ந்து பேசும். நான் பொல்லாதவன், நேராக செல்லாதவன். நான் பொல்லாதவன், தர்மம் இல்லாதவன். செய்யும் ஒவ்வொரு தவறுகளிலும் ஒரு சந்தர்ப்பம் உன்னை பழிவாங்க காத்துக் கொண்டிருக்கும்.
டாக்டர், ஆர் யூ ஆல் ரைட்? Yeah, I'm all right. Thank God. நியாயம் தர்மம் நீதி நேர்மை உடனே ஜெயிக்காது அடைமொழி வந்தால் அத்தனை நெருப்பும் அணைந்திட மறுக்காது சுற்றி எங்கும் கெட்டவன் மட்டும் சுகமாய் வாழும் தேசம் பற்றி எரியும் பயிர்கள் சத்தலையோ வாழ்வே மோசம் நல்லவனாக இருந்தால் சரித்திரம் உள்ள பேசும் நீ கெட்டவனாக இருந்தால் சர்வம் நாசமாகும் பல பாவம் செய்தான் இவன் இவன் பொல்லாதவன் ரொம்ப ரொம்ப பொல்லாதவன் பல பாவம் செய்தான் இவன் இவன் பொல்லாதவன் ரொம்ப ரொம்ப பொல்லாதவன் நீ நல்லா இருக்கணும்னா நல்லவனா இருடா. நீ நல்லா இருக்கணும்னா நல்லவனா இருடா. ஹலோ ப்ரோ,